பூர்ணச்சந்திரன் என்பவர் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலின் தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கோரி தமிழக அரசின் செயலை கண்டித்து தீக்குளித்து உயிர் நீத்தார். அவரது இந்த உயிர் தியாகம் வீண் போகாது என நண்பர்கள் உருக்கமாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மும்பை தாராவி 90 அடி சாலை பூம்புகார் உணவகம் அருகில் சுவாமி விவேகானந்தர் மன்றத்தினர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் பல்வேறு இந்து அமைப்பின் நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரஞ்சன், எஸ்.ஏ. சுந்தர், விவேகானந்த ராஜா ஆகியோர் விளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் உரையாற்றியோர், திருப்பரங்குன்றம் விஷயத்தில் தமிழக அரசு வாக்கு வங்கி அரசியல் செய்வதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் திமுகவிற்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஈராட்சி குருசாமி, ஏ.பி. சீனிவாசன், சி. நடேசன், சுடலைமணி, மகாராஜன், மனோஜ்குமார், ராஜன், ராஜா, உடையார், உமா சாட்டே, ஆர்த்தி, உன்னிகிருஷ்ணன், மகாராஜ், ஆனந்த், சுரேஷ், மதிவண்ணன், கீதா சுவாமி, ராஜு சொவே, சுயம்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை சுவாமி விவேகானந்தர் மன்ற துணைத் தலைவர் எஸ். விவேகானந்த ராஜா ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்திருந்தார். அறுபடை வீடுகளில் முதலாவதான திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவுகளை மீறியதாக கூறி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உத்தரவு பிறப்பித்ததை எதிர்த்து இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இது தற்போது உச்ச நீதிமன்றத்தின் பரிசீலனையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.